அப்புறம் ராதிகா, இன்னைக்கு உனக்கு பர்த்டே வேற. பர்த்டே ஸ்பெஷலா எதுவும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சார் வேற இங்க இல்ல. அதான் நானும் பெருசா எதுவும் செலிப்ரேட் பண்ணல. அப்படியா? சார் இல்லையா? ஆ? எங்க போயிருக்காரு? அவர் ஆபீஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்காரு. அவர் வர 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ம்ஹும். சரி, ரீல்ஸ் பண்ணலாமா? ம்? சரி, பண்ணலாம். ஆ. ஹேய், எங்க அத காட்டு. ஆ. ஹா. அ, நல்லா இருக்குடா. ராதிகா, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். ஆ? நீ எதுவும் நினைக்கலனா இப்ப அத சொல்லலாமா? என்கிட்ட நீ எந்த விஷயமா இருந்தாலும் தயங்காம சொல்லலாம்டா. எதுக்கு இவ்ளோ பீடிகை போடுற? என்ன விஷயம்டா? ஐ லவ் யூ ராதிகா. ஆ? டேய், என்னடா பைத்தியமா உனக்கு? இப்படியெல்லாம் பேசுற? ஆமா ராதிகா, உன்னை ஆ? சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய், அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன் பாத்துக்கோ. யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. ராதிகா, ஆ? என் ஃபீலிங்ஸ கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. என்னது? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். ம். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது உன்னை மட்டும்தான் பண்ணுவேன். டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? நான் ஆல்ரெடி கல்யாணமானவடா. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. ச்சே. ஒழுங்கா சார விட்டுட்டு என் கூட ஓடி வந்துரு. என்னது? நான் சார விட உன்னை நல்லா பாத்துப்பேன். ம். அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும். ஏய், மரியாதையா எங்க வீட்டை விட்டு வெளியே போயிடு. முடியாது ராதிகா, எனக்கு ஒரு பதில் தெரியாம நான் இங்கிருந்து போறதா இல்ல. ஏய், வெளியே போடனா இங்க உட்காந்துக்கிட்டு சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல இங்கேருந்து கிளம்புறியா இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். நான் சொன்னதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. எச்சி வெளியே போ. ஐயோ. ஹலோ. என்னங்க, நீங்க வர எவ்வளவு நாள் ஆகும்? நான் இன்னும் 2-3 நாள்ல வந்துருவேம்மா. எங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரிட்டர்ன் டிக்கெட் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாம இருக்கு. டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உடனே கிளம்பிட வேண்டியதுதான்.